2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. 2வது நாளான இன்று பிரதமர் மோடி ஜெருசலேமில் உள்ள யாத் வஷெமுக்கு சென்றார். முன்னதாக டெல்லி அவிவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். நீர் மேலாண்மை, விவசாயம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா இஸ்ரேல் இடையே ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர். பின்னர் அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக இரு நாடுகள் இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தான. இதனிடையே இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்ஜோக்கை பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜெருசலேமில் சந்தித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று அப்போது இஸ்ரேல் அதிபர் பாராட்டு தெரிவித்தார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுக்கு வருமாறு இஸ்ரேல் அதிபருக்கு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். மாலியில் இஸ்ரேலில் வாழும் இந்தியர்களுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். இதன் பின்னர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் திரும்புகிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒருநாள் பயணமாக இன்று ஜார்க்கண்ட் மாநிலம் சென்றுள்ளார். ராஞ்சி விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவாரும் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனும் வரவேற்றனர். வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பின் ஹெலிகாப்டர் மூலம் ஜாம்செட்பூருக்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கத்மா என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் சிறந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் உள்ள காஷ்மீர் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிய பின் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் பட்டங்கள் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் பல்கலைக்கழக துணை வேந்தருமான மனோஜ் சின்ஹா, அம்மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் சுதந்திரமாக நடத்தப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். 2 நாள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதல் நாளில் பங்கேற்ற அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தேர்தல் சுதந்திரமாக நடத்தப்படும் என்றும் வாக்காளர்களை கவரும் பரிசுப் பொருட்கள் விநியோகம் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதியளித்தார். தொடர்ந்து நாளையும் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்ணாடம், கடம்பூர் ரயில் நிலையங்களில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல நடவடிக்கை எடுத்துள்ள ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை, எழும்பூர், திருச்சி இடையே விரைவு ரயில் பெண்ணாடம் ரயில் நிலையத்திலும், தூத்துக்குடி, மைசூரு இடையிலான விரைவு ரயில் கடம்பூர் ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளதாக இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இது தவிர கொல்கத்தாவின் ஷாலிமார், சென்னை சென்ட்ரல், கச்சிகுடா, தூத்துக்குடி, ஹைதராபாத், கன்னியாகுமரி, எர்ணாகுளம், வேளாங்கண்ணி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையே இயங்கி வந்த சிறப்பு ரயில்கள் விரைவு ரயில் சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்வு குளறுபடிகளால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3.5 லட்சம் அரசு பணிகளில் இளைஞர்களை அமர்த்துவோம் என்று திமுக பொய் வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை SI தேர்வில் தமிழ் பாடத்தில் இருந்து வினாக்களே கேட்கப்படாதது குறித்து தேர்வர்கள் தொடர்ந்த வழக்கில் 10 நாட்களுக்கு தேர்வு முடிவை வெளியிட வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளதை எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். மூச்சுக்கு 300 முறை தங்களை தமிழின காவலர்கள் போல் தமிழுக்கே தாங்கள் மட்டும்தான் அத்தாரிட்டி போல பேசும் திமுக அரசு ஏன் ஒரு கேள்வி கூட தமிழில் கேட்கவில்லை என்று அவர் வினவியுள்ளார். தேர்வுகளில் குளறுபடிகள் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 5000 ரூபாய் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிப்பு அப்பட்டமான ஏமாற்று வேலை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் தமது சமூக வலைதள பதிவில் அரசு பொறியியல் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் மாதாந்திர தொகுப்பூதியத்தை உயர்த்துவதாக திமுக அரசு பிறப்பித்துள்ள அரசாணை அப்பட்டமான ஏமாற்று வேலை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான ஊதியத்தை 57,700 ரூபாயாக பல்கலைக்கழக மானியக் குழு நியமித்துள்ள நிலையில் அதில் பாதியை கூட திமுக அரசு தரவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.